நாடு முழுக்க ஹிஜாபை எந்த பொம்பளையாவது கழட்டி போட்டிருக்கிறதா உங்களுக்கு நினைக்கிறீங்களா? நீங்க முன்பை விட அதிகமாயிருக்கிறதே ஒழிய அது குறைந்த பாடெல்லாம் இல்லை. மாட்டுக்கறி வைத்திருந்தவனை கொலை செய்தீர்கள், சாப்பிட்டவனை கொலை செய்தீர்கள், மாட்டுக்கறி கடைக்காரன் எல்லாம் பாதிக்கப்பட்டான். எத்தனை படுகொலை மாட்டுக்கறிக்காக இந்த நாட்டில். நான் கேட்கிறேன், சாப்பிட்றது நின்றுச்சா? எல்லா மாநிலத்திலையும் கூட உணவு திருவிழான்னு போட்டா பீஃப் கடை ஏன் வைக்கலன்னு போராடுகிறது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம். பெரும்பான்மை சமூகம். நீ மாட்டுக்கறிக்கு 4 பேர்த்த கொலை பண்றதுனால மாட்டுக்கறி நின்றுச்சா? ஒரு புள்ளைய காலேஜுக்குள்ள புருக்கா போட விடலனால நாட்டுல புருக்கா குறைஞ்சுதா? உங்களுடைய முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் இது. நாங்கள் கேட்க வருவது, ஷரியத் சட்டத்தால் யாருக்கு என்ன தீமை? என் மார்க்கம் சொல்றபடி நான் கல்யாணம் பண்றேன், உனக்கு என்ன டிஸ்டர்ப்? என் மார்க்கம் சொல்லுகிறபடி நான் விவாகரத்து செய்கிறேன், உனக்கு என்ன தொந்தரவு? எனக்கு பிடிக்கிற ஆடை ஒரு பெண் ஹிஜாப் புர்காவை அவளுக்கு பிடிக்கிறது, அவள் பாதுகாப்பு கருதி அவள் அணிந்து கொள்ளுகிறாள். ரோட்ல போற மற்றவங்களுக்கு என்ன அதனால பிரச்சனை? ஷரியத் சட்டங்கள் பொதுவாக அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்யும் சட்டங்களாக ஒருபோதும் இருக்க முடியாது. எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை, இது ஒரு உணர்ச்சி பூர்வமானது. இஸ்லாமியர்கள் அல்ல, நாங்கள் உலகத்திற்கு உரத்து சொல்லுகிறோம். 100 பேர் ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள்னு வச்சுருந்தாங்க. மொத்தமாகவே அந்த மதத்துல 100 பேர் தான் இருக்காங்க. அந்த 100 பேர் கூட அவனுடைய சமய சட்டங்கள்ல போய் கை வச்சா விடமாட்டான், ஒத்துக்க மாட்டான். 100 பேர் கொண்ட சமயமே ஒத்துக்கொள்ளாத போது உலகத்தில் சுமார் 200 கோடி பேர் வாழுகிற ஒரு மார்க்கத்தினுடைய சட்டத்தை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தண்ட மெஜாரிட்டி இருக்குதுங்கிற கோணத்துல நாங்கள் மாற்றுகிறோம் என்ற முற்படுவது வடிகட்டிய முட்டாள்தனம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், ஷரியத்தை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு, ஷரியத் சட்டத்தை நம்புவோம், அறிவோம், செயல்படுவோம், அதை கொண்டே தீர்ப்பளிப்போம், எந்த பாடுபட்டாவது அதை பாதுகாப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இதே சொந்த மண்ணான இந்திய மண்ணில் இஸ்லாமிய சட்டங்களோடு ஷரியத் சட்டங்களோடு வாழும் சூழலை அல்லாஹ் நமக்கு அத்தகைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் அல்லாஹ் தருவதோடு அந்த விஷயத்தில் உறுதியாக நிலைத்திருக்க தேவையான மனப்பக்குவத்தையும் உறுதியையும் மனோதிடத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. சிறுபான்மை சமயத்தவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த தீய சக்திகளையும் அல்லாஹ் உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறோம், நீயே அவர்களை பார்த்து கொள்வாயாக. ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.